அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடுதலாக உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டத்துல பதிவு செய்யுங்க. உறவுகளே, சுமார் 10,500 விளையாட்டு வீரர்கள், 329 வகையிலான விளையாட்டுக்கள் இந்த பிரம்மாண்டத்தோடு ஜூலை 26ஆம் தேதி பிரேசிலில் துவங்கிய ஒலிம்பிக் கோலாகலம் ஆகஸ்ட் 11ல வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிச்சு. இந்த ஒலிம்பிக் போட்டியில நம்மை போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் தங்க பதக்கங்களையும் வெள்ளி பதக்கங்களையும் வெண்கல பதக்கங்களையும் மூட்டையா அள்ளி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்தியா போன்ற மனித வளம் மிகுந்த ஒரு நாடு ஒரு தங்க பதக்கம் கூட வெல்லாமல் திரும்பி வந்தது இந்திய மக்களை பெரும் சோகத்திலும் கவலையிலும் ஆழ்த்தி இருக்கு. இந்த விளையாட்டை பத்தி கொஞ்சம் அலசுவோமே வாங்க, காணொளியின் கருத்திற்குள் செல்வோம். முதல்ல 2024 ஒலிம்பிக் திருவிழாவில் ஒலிம்பிக் போட்டியில பங்கெடுத்த இந்தியாவினுடைய 117 வீரர்களுக்கும் அதில் பதக்கங்களை வென்று தந்த, அதாவது ஒரு வெள்ளி 5 வெண்கல பதக்கங்களை பெற்று தந்த அந்த இந்தியாவினுடைய ஒலிம்பிக் வீரர்களுக்கு உங்களுடைய சார்பாகவும் டிஎம் யூடியூப் மீடியாவுடைய சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்வோம். Congratulations. இந்தியா போன்ற ஒரு பெரிய வளர்ந்த நாடு, மனித வளமிக்க நாட்டுல இது போன்ற ஒரு 6 பதக்கங்கள் எவ்வளவு பலகீனமானதுன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேணாமா? ஏற்கனவே 2020ல டோக்கியோல நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில 7 பதக்கங்களை வென்று அதுல ஒரு தங்க பதக்கமும் கூட. இப்படி 7 பதக்கங்களையும் ஜெயிச்சு இந்தியா பிடிச்சிருந்த பட்டியல்ல இந்தியா பிடிச்சிருந்த இடம் என்ன? 48வது இடம். ஆனா இந்த முறை இந்த ஒலிம்பிக் போட்டியில பங்கெடுத்து 6 பதக்கங்களோட நாம எந்த இடத்தை பிடிச்சிருக்கோம் தெரியுமா? பதக்க பட்டியல்ல இந்தியா எந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? 71வது இடம். நாம கவலைப்படணுமா இல்லையா? இத பத்தி யோசிக்கணுமா இல்லையா? ஏன் கவலைப்படணும்? எதுக்காக யோசிக்கணும்? ஏன்னா ஒலிம்பிக் போட்டியில இந்திய வீரர்கள் வாங்குற தங்க பதக்கம் அந்த நாட்டுடைய நிர்வாகத்தை அண்டை நாடுகள் மதிக்கிறான், கணிக்கிறான். அந்த நாட்டு மக்களுடைய தராதாரத்தை அளவீடு செய்யறான். அதனாலதான் இதை பத்தி யோசனையும் கவலையும் ஒரு குடிமகனாக நமக்கு வேணும். அது மட்டும் இல்லாம அண்டை நாடாக இருக்கக்கூடிய நமக்கு நிகரான, அதாவது பரப்பளவுல, மக்கள் தொகையில, மனித வளத்துல நமக்கு நிகராக இருக்கக்கூடிய சைனா இந்த போட்டியில, இந்த ஒலிம்பிக் போட்டியில 40 தங்க பதக்கங்களையும் 27 வெள்ளி பதக்கங்களையும் 24 வெண்கல பதக்கங்களையும் அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு இந்தியாவை பார்த்து நக்கல் சிரிப்பு சிரிக்கிறான். அதனாலதான் நாம் கவலைப்படணும். இந்த ஒலிம்பிக் விளையாட்டுல நம்ம வீரர்கள் என்ன சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கணும், கவலைப்படணும். அந்த கவலையோடு தான், அந்த பொறுப்புணர்வோடு தான் யாருமே தொடாத இந்த டாபிக்க டிஎம் யூடியூப் மீடியா தொற்றுக்கு. சரி, நாம கவலைப்படுறோம், இந்திய வீரர்கள் தங்க பதக்கம் வாங்காத நினைச்சு வேதனைப்படுறோம், வெக்கப்படுறோம். நம்ம ஆளுகின்ற அரசு இதை பத்தி ஒரு துளி கவலைப்பட்டிருக்கா? இதை பற்றி ஏதாவது சிந்திச்சிருக்கா? இந்த ஒலிம்பிக்ல விளையாடக்கூடிய வீரர்களை பத்தி அவர்கள் மீது அக்கறை செலுத்தி இருக்கா? அவர்கள் குறித்தான ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கா? அந்த வீரர்களை ஊக்கப்படுத்தியிருக்கா? அப்படின்னு பார்த்தா எந்த கவலையும் இல்ல. அந்த வீரர்கள் மீது எந்த அக்கறையும் இல்ல. இந்த முன்னேற்றத்திற்கான எந்த ஏற்பாடும் இல்ல. ஆனா இவர்களுக்கு இன்னும் ஒண்ணு மேல அக்கறையும் கவலையும் இப்ப புதுசா வந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்தியாவுல முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்தை எப்படி ஆட்டைய போடுறது, எப்படி சுருட்டுறது. இப்ப இவர்களுக்கு முழு கவலை இதுதான். ஏண்டா, ஒலிம்பிக்ல போய் இந்த வீரர்கள் எந்த தங்க பதக்கத்தையும் வாங்காம வந்திருக்காங்களேன்னு கவலைப்பட்டு அது குறித்தான ஒரு ஆலோசனையை செஞ்சு இந்த வீரர்களை எப்படி ஊக்கப்படுத்துறதுங்கிறத பத்திலாம் இப்ப சிந்தனை இல்ல.
உனக்கு முழுக்க முழுக்க இந்த நேரத்துல இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்தை எப்படி சுருட்டுறது அப்படிங்கிற விஷயத்துலதான் இப்ப முழு கவலை. அதோட இவர்களுக்கு இன்னொன்னு நல்லா தெரியும். அது என்ன தெரியுமா? இவர்களுக்கு இந்த விளையாட்டுக்காக தன்னுடைய வாழ்நாள்ல கடுமையான முயற்சி எடுத்து உழைப்பு எடுத்து முன்னேறி வர்றாங்க பாருங்க. அதுலயும் குறிப்பா இந்த விளையாட்டு வீராங்கனைகள் இருக்காங்கல்ல, அந்த பெண் வீரர்கள் இருக்காங்கல்ல, வீராங்கனைகள், இவர்கள்ட்ட இந்த பாரதிய ஜனதாவுடைய இந்த அமைச்சர்களுக்கு சரசம் பண்ண தெரியும். அவர்களுடைய விளையாட்டை அவர்களை ஊக்குவிக்க தெரியாம அந்த மக்கள் மீது, அந்த வீராங்கனைகள் மீது பாலியல் சுரண்டல் இவனுங்களுக்கு பண்ண தெரியும். அந்த அக்கிரமம் பண்ணானுங்களா இல்லையா? அந்த விளையாட்டுத்துறையினுடைய சம்மேளனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் பூஷன்கிறவன் என்ன அக்கிரமம் பண்ணா நீங்க எல்லாம் மறந்திருப்பீங்க. நினைவுபடுத்துறதுக்காக அந்த காணொலியை மறுபடியும் உங்களுக்கு பதிவு செய்யறேன் பாருங்க. இந்த காணொலியை பாருங்க. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக எம்பியுமான திரு பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் மீது பாலியல் புகார் தெரிவித்த வீராங்கனைகள் அவரை கைது செய்ய தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கண்டுகொள்ளாத நிலையில் பதக்கங்களை கங்கையில் வீசவும் அவர்கள் முற்பட்டனர். ஆத்திரமடைந்த சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக கண்ணீர் மல்க நேற்று தெரிவித்தார். और एक बात और कहना चाहूंगी कि लड़ाई लड़ी पूरे दिल से लड़ी, लेकिन பாத்தீங்களா, இவன் இந்த பிரிட்ஜ் பூஷன்கிறவன் மல்யுத்த சம்மேளனம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட தலைவன். இவன் அந்த வீராங்கனைகள்கிட்ட பாலியல் அத்துமீறல் செஞ்சதாகவும் இவன் பாலியல் தொந்தரவுல ஈடுபட்டதாகவும் வீதிக்கு வந்து அந்த வீராங்கனைகள் போராடினாங்களா இல்லையா? இது அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இதுதான் இந்த பாரதிய ஜனதா அரசுக்கும் இந்த பிஜேபி அமைச்சர்களுக்கும் பட்டவர்த்தனமா தெரியுங்கிறத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாங்களா இல்லையா? இந்த மாதிரி கேவலமான அசிங்கமான ஹிஸ்டரி தான் நம்மளை ஆட்சி செய்யற அரசுகளுக்கும் அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் பொறுப்பு வாரியங்களுடைய தலைவர்களுக்கும் இருக்கும். ஆனா அவங்க பரவாயில்லைங்க. யாரு? அந்த பிரிட்டிஷ்காரங்க தான். அந்த புண்ணியம் வாங்க இந்தியாவுல உள்ள வீரர்களை உருவாக்குறதுக்கும் இந்தியாவை தரம் உயர்த்துறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கடுமையான கஷ்டம் எடுத்திருக்கானுங்க, முனைப்பு எடுத்திருக்காங்க. அதுலதான் 1900 முதல்ல வீரியமா நடந்த ஒலிம்பிக். இந்த போட்டியில பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பாக நம்ம கல்கத்தாவுல பிறந்த நார்மன் பிரிட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வீரரை, தடகள வீரரை பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கொடியோட, அந்த கொடியை பாருங்களேன், இந்த கொடியோட அந்த ஒலிம்பிக் போட்டியில, அதாவது 1900 நடக்குதுல, அந்த ஒலிம்பிக் போட்டியில முதல்ல கலக்க வைக்கிறான் பிரிட்டிஷ் அரசாங்கம். அந்த மனுஷன், அந்த விளையாட்டு வீரர், அந்த பிரிட்ஜாட்டுங்கிற அந்த தடகள வீரன் 5 போட்டிகள்ல பங்கெடுத்து, முதல் ஒலிம்பிக் போட்டி 5 போட்டிகள்ல பங்கெடுத்து 2 வெள்ளி பதக்கங்களோட வெற்றி வாகை சூடி இந்தியாவிற்கு திரும்புறான். இது பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு கொடுத்த ஊக்கம், அந்த விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த பயிற்சி, அந்த விளையாட்டு வீரர் மீது அவர் கொண்ட அக்கறை. முதல் போட்டியிலேயே 2 வெள்ளியோட திரும்ப வச்சானே. அந்த முதல் போட்டியிலேயே இந்தியாவுடைய பதக்க பட்டியல் எந்த இடத்துல இருந்துச்சு தெரியுமா? 19வது இடங்க. அட பாவிகளா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 19ல இருந்து குறைஞ்சு 1-2 நீங்க போயிருக்கணும். என்ன அக்கறை செலுத்தினீங்க இந்த வீரர்கள் மீது, இந்த ஒலிம்பிக்ல பங்கெடுக்கக்கூடிய இந்த வீரர்கள் மீது இந்த அரசு எடுத்த அக்கறை என்ன? இன்னைக்கு மறுபடியும் கொண்டு போய் 72வது இடத்துல நிறுத்திருக்கீங்க. முதல் ஒலிம்பிக்ல 2 வெள்ளி பதக்கங்களோட இந்தியாவுடைய அந்த வெற்றியை கொண்டாடினதோட பிரிட்டிஷ்காரன் நிறுத்தல. 19வது இடத்திற்கு இந்தியாவை கொண்டாடுனதோட நிறுத்தல. அடுத்து 1919ல ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்பாடு செய்யறான். பிறகு 1920 ஒலிம்பிக் போட்டியில 3 தடகள வீரர்களையும் 2 மல்யுத்த வீரர்களையும் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக, அதாவது மேலாளர்களாக 2 பேரை அனுப்பி அந்த கமிட்டியை மெருகேற்றி வைக்கிறான் பிரிட்டிஷ்காரன். அந்த 2 மேலாளர்கள்ல ஒருத்தர் யார் தெரியுமா? ஹசன் அலி ஃபைசி. யாருங்க? ஹசன் அலி ஃபைசி. வரலாறு முக்கியம் அமைச்சரே, இதெல்லாம் பதிவு செய்யணும். அப்பயே கிட்டத்தட்ட ஆரம்பகால ஒலிம்பிக்லயே விளையாட்டு வீரர்களுக்கு மேலாளர்களாக போனவங்க யாரு? அதுல ஒரு இஸ்லாமியர், ஹசன் அலி ஃபைசி. வரலாறு ரொம்ப முக்கியம். இப்பயாவது இனிமேலாவது நம்ம வரலாறை பாதுகாக்கணும்.
அப்புறம் 1923 வாக்குல ஒலிம்பிக்குக்காக ஒரு தற்காலிக கமிட்டியை அமைச்சு வீரர்களுக்கு உந்து சக்தியா இருக்கிறான். பிறகு 1927ல IOA, அதாவது இந்திய ஒலிம்பிக் சங்கம் அப்படிங்கிற ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி வீரர்களுக்கு உறுதுணையா நிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இப்ப விஷயத்துக்கு வர்றேன். இப்பதாங்க முக்கியமான பாயிண்ட். இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வர்ற அந்த பிரிட்டிஷ்காரன் 1928ல ஒரு வலிமையான ஹாக்கி டீமை உருவாக்கி ஒலிம்பிக்ல களை இறக்கி விடுறான். எங்க தெரியுமா? இதே மாதிரி நெதர்லாந்துல நடக்கிற அந்த ஒலிம்பிக் போட்டியில தான் பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பாக ஒரு வெறிகுண்ட வேங்கையாக ஹாக்கி டீமை களை இறக்குறான். அந்த விளையாட்டுல அந்த ஒலிம்பிக் போட்டியில 3-0 என்ற கணக்குல எந்த நாடு நடத்துதோ அந்த நாட்டுடைய ஹாக்கி வீரர்களையே 3-0 அப்படிங்கிற விரட்டி அடிச்சு வெறிகுண்டு வேங்கையா விளையாண்டு இந்தியாவுடைய அணி வீரர்கள் தங்க பதக்கத்தை வென்று ஆசியாவிலேயே முதல் தங்கம் அதுதான் அப்படிங்கிற ஒரு வெற்றி வாகையும் சூட வச்சான் பிரிட்டிஷ்காரன். அடுத்து 1932 ஒலிம்பிக்கு பாருங்க, அந்த வெற்றியோட ரகசியத்தையும் வெற்றியோட அணிவகுப்பையும் பாருங்க. 1932ல அமெரிக்காவோட ஒலிம்பிக் நடக்குது. அதை நடத்துற அந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்துற அமெரிக்காவைய துவம்சம் பண்ணி அலற விட்டு 24-1 அப்படிங்கிற மாதிரி கோல் அடிச்சு இந்த வரலாற்றை இதுவரைக்குமே முறியடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மகத்தான வெற்றியை இந்திய வீரர்கள் வெற்றி பெற்று தங்க கோப்பையோட திரும்பி வர்றாங்க. இந்த வெற்றியையும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் நடக்குது. ஜெர்மனியில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டி, அந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் எந்த நாடு நடத்துதோ அந்த அணி வீரர்களையே, ஜெர்மனி அணி வீரர்களையே 8-1 அப்படிங்கிற கோல் கணக்குல ஹாக்கி அணி வீரர்கள் துரத்தி அடிச்சு அங்கேயும் தங்க பதக்கத்தோட வெற்றி வகை சூடுறாங்க. இப்படி ஒரு வரலாறு இருக்குங்க இந்தியாவுக்கு. இந்தியாவுடைய விளையாட்டு வீரர்களுக்கு, ஹாக்கி அணி வீரர்களுக்கு இப்படி ஒரு ரெக்கார்டு வரலாறு இருக்கு. இப்படி வெற்றி வாகை சூடுனவங்க, இப்படி தங்க பதக்கங்களை தொடர்ச்சியா வாங்கினவங்க, இப்படி உலகையே தன்னுடைய விளையாட்டு திறமையால அசர வச்ச இந்த இந்தியாவுடைய விளையாட்டு வீரர்கள் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மெல்ல மெல்ல மங்கி போய் அவர்கள் அவ்வப்போது எப்பயாவது தங்கம் வெல்றதும் தங்கம் வாங்குறதுமா இருந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில கடைசியாக 71வது இடத்துக்கு இந்தியாவை தள்ளுனது மட்டும் இல்லாம ஒரு தங்க பதக்கம் கூட வாங்காம இந்திய மக்களை ஏமாத்திருக்காங்களே. அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக தங்க பதக்கங்களை வாரி குவிச்ச இந்த ஹாக்கி அணி இந்த முறை இந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளி முக்கி தள்ளிட்டாங்க. என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாமா? இத பத்தி நம்ம சிந்திக்க வேண்டாமா? இங்க முழுக்க முழுக்க விளையாட்டுகள் அனைத்துமே வியாபார நோக்கத்துக்கு மாறிடுச்சா இல்லையா? இங்க ஹாக்கி போட்டியை பத்தி இங்க யாருக்காவது தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆளும் வர்க்கமே என்னவா மாறி நிக்குது? கிரிக்கெட் போட்டியை தலையில தூக்கி வச்சு அதை கொண்டாடுறாங்களே. என்ன காரணம்? அதுலதான் அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியுங்கிற நிலைமைக்கு நம்ம ஆளுகின்ற அரசுகள் போயிட்டனாலதான் இது போன்ற தங்க பதக்கத்தை வாங்கி ஜொலிச்ச இந்த ஹாக்கி அணி வீரர்களும் இந்த ஹாக்கி விளையாட்டும் இன்னைக்கு வெண்கல பதக்கத்துக்கு முக்கி தவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்தியாவுல திறமைசாலிகள் விளையாட்டு வீரர்கள் இல்லையா? திறமைசாலிகள் காணாம போயிட்டாங்களா? இங்க ஆளுமைகள் இல்லையா? ஆட்டக்காரர்கள் இல்லையா? கொட்டி கிடக்கிறார்கள். அத்துணை வீரர்களும் கொட்டி கிடக்கிறார்கள். ஆனால் பட்டை தீட்டப்படாமல் பழுதடைந்து கிடக்கிறார்கள். இங்கே அதிகார வர்க்கத்தின் அறைக்குள் பதக்கங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. இங்கே தரமற்ற அரசியல்வாதிகளின் பதவியில் பதக்கங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. இவை மாற வேண்டும். இந்தியா மிளிர வேண்டும். இங்கே இருக்கின்ற எண்ணற்ற திறமைசாலிகளின் கரங்களில் தங்க பதக்கங்கள் ஜொலிக்க வேண்டும். காத்திருப்போம். கனவு மெய்ப்பட வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.